உங்கள் சிந்தனைக்கு யார் இந்த இயேசபேல் என்கிற இந்த காணொளியில் நீங்கள் கீழ்க்கண்ட கேள்விகளுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளலாம். யார் இந்த இயேசபேல்? இவள் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா? இவளுக்கும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்ற இயேசபேலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்ற இயேசபேல் ஒரு தனிப்பட்ட நபரா? அல்லது போலியான உபதேசங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாளா? பழைய ஏற்பாட்டில் வருகின்ற இயேசபேல் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா? இயேசபேல் ஆவி என்று ஒன்று உண்டா? அல்லது இருந்ததா? அல்லது இருக்க போகிறதா? இயேசபேல் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறாள்? இந்த இயேசபேல் மூலமாக சபைக்கு சொல்லுகின்ற கர்த்தருடைய எச்சரிப்பு என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் சிந்தனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய செய்தியை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய நாளுடைய தலைப்பு எதுவென்றால், யார் இந்த இயேசபேல்? இந்த இயேசபேல் என்கிற நபரை குறித்து 1 ராஜாக்கள் புத்தகம் மற்றும் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் காணப்படுகின்றது. இயேசபேல் என்கிற நபரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த இயேசபேல் என்பது வேறு. அதை பற்றி பிறகு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த இயேசபேல் என்பவள் ஒரு யூத பெண்மணி அல்ல. இவள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஆகாபனுடைய மனைவி. இவள் ஒரு புறையினத்து பெண்மணி. இவள் யாரென்றால் சீதோனியரின் அரசனான ஏத்பகாலுடைய மகள் என்று 1 ராஜாக்கள் புத்தகம் 16:31 பார்க்கலாம். இவள் பாகால்களையும் ஆஸ்ராத்தையும் வழிபட்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இவளுடைய தகப்பன் அந்த விக்கிரகத்தை வழிபட்ட ஒரு பூசாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவள் ஆகாவை திருமணம் செய்து கொண்ட போது இவள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரசியாக மாறினாள். ஆனால் இவள் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தான் பின்பற்றின அந்த மத கோட்பாடுகளை வழிபாடுகளை யெகோவாவை பின்பற்றுகிற இஸ்ரவேல் மக்கள் மீது திணித்தாள். தன்னுடைய கணவனை முதலில் மாற்றினாள். தன்னுடைய கணவனை யெகோவாவை பின்பற்றுவதற்கு பதிலாக விக்கிரகங்களை பின்பற்றும்படியான ஒரு கிரியையை நடப்பித்து ஆகாப் அதன் விளைவாக விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். 1 ராஜாக்கள் புத்தகம் 16வது அதிகாரம் 32-33. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிப்பீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அப்படியாக ஆகாப் விக்கிரகங்களுக்கு கோயில்களை எழுப்பி பலிபீடங்களை எழுப்பி தோப்புகளை உண்டு பண்ணினான். அந்த அளவுக்கு ஆகாபை இந்த இயேசபேல் மாற்றினாள், மடைமாற்றம் செய்தாள். யெகோவாவை பின்பற்றாதபடிக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்தாள். அது மாத்திரமல்ல, இவளுடைய பந்தியில் எப்பொழுதுமே 450 பாகால்களை வழிபடுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆஸ்ராத்தை வழிபடுகின்ற 400 தீர்க்கதரிசிகளும் இருப்பதாக 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தால் தெரியும். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் இயேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்படியாக இவளை சுற்றி யார் இருந்தார்கள் என்றால், விக்கிரகங்களை வழிபடுகிற தீர்க்கதரிசிகள் தான் இருந்தார்களே தவிர கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை காணவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இவள் அழித்து விட்டாள். இவள் செய்த மிகப்பெரிய தவறு, தன்னுடைய வழிபாட்டை, தன்னுடைய மத நம்பிக்கைகளை கர்த்தரை பின்பற்றுகிற அந்த மக்கள் மீது திணித்து
கர்த்தரின் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விக்கிரகங்களின் தேசமாக மாற்றி மிகப்பெரிய கொடுமையான பாவத்தை செய்தவள் தான் இந்த யேசபேல். நாடு முழுவதும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மறைந்து மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அன்ட்ரஸ்ட் அந்த காலத்தில் காணப்பட்டது. முழுக்க முழுக்க யெகோவாவை கடவுளை பின்பற்றுகிற அந்த இஸ்ரவேல் தேசம் பாகால்களை வழிபடுகிற தேசமாக மாறிற்று. அதற்கு மிகப்பெரிய கருவியாக பயன்பட்டவன் யார் என்றால் இந்த யேசபேலின் கணவனாகிய இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஆகாப் என்பதை நாம் மறுக்க முடியாது. இவளுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தான் பின்பற்றுகிற அந்த மத வழிபாட்டை இன்னொரு மக்கள் மீது புகுத்தினாள், அந்த தேசத்தை விக்கிரக தேசமாக மாற்றினாள். அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த யேசபேல் என்கிற பெண்மண்ணுடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பழிவாங்குகிற ஒரு மனநிலைமையோடு காணப்பட்டாள். அவருடைய பந்தியை சுற்றி எப்பொழுதும் பாகால்களை வழிபடுகிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தான் ஆண்ட அந்த இஸ்ரவேல் தேசத்தில் முற்றிலுமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழித்துவிட்டு பாகால்களுடைய தீர்க்கதரிசியை நிரப்ப வேண்டுங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தியவளாகத்தான் இருந்திருக்க கூடும் என்று வசனங்களின் மூலமாக நமக்கு யோசிக்க தூண்டுகிறது. எப்படி என்றால் 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தான் ஆகாப் மன்னனுடைய அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபேதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 50 பேராக மறைத்து வைத்து காப்பாற்றியதாக அவன் சொன்னதாக இந்த 18 நாள்ல பார்க்கலாம். அப்படி என்றால் அந்த தேசத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பயந்துதான் ஒபேதியா தீர்க்கதரிசிகளை மறைத்து அவளை பாதுகாத்தான். அது மாத்திரமல்ல, கர்மேல் மலையில் எலியா தீர்க்கதரிசி மிகப்பெரிய கர்த்தருடைய அதிசயத்தை விளங்க பண்ணி அக்கினியால் பதிலளிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய அக்கினியை இறக்க செய்து கர்த்தருடைய மகிமையை பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முன்பாக வெளிப்படுத்தினான். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட யேசபேல் அதை குறித்து பயமடையாமல் தனக்கு கொடுத்து எச்சரிப்பாக கருதாமல் எலியாவை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவளை கொலை செய்ய திட்டமிட்டதாக 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால் தெரியும். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனை கொலை செய்வதற்கான ஒரு செய்தியை எலியாவுக்கு அனுப்பியதாக பார்க்கலாம். இப்படி கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு காணப்பட்டவள் தான் இந்த யேசபேல். அது மாத்திரமல்ல, அவள் ஒரு பில்லி சூனியம் பண்ணுகிறவளாக காணப்பட்டாள் என்று 2 ராஜாக்கள் புத்தகம் 9:22 பார்க்கலாம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அவருடைய கேரக்டர் இதுதான். ஒன்றே விக்கிர வழிபாட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது புகுத்தினாள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பழிவாங்கினாள், பில்லி சூனியம் பண்ணினாள். இதெல்லாம் அவருடைய கேரக்டர். அதனால்தான் ஆண்டவர் அவளை அழிப்பதற்காக சொன்ன வார்த்தை என்னவென்றால், 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய்.
ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னுடைய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியை வாங்குவதற்காக நான் ஆகாபின் குடும்பத்தை அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக பார்க்கலாம். அப்படி என்றால் இவ இரத்த வெறி பிடித்த ஒரு அரசாட்சியை நடத்துகிறவளாக ஆகாபின் மனைவியாக காணப்பட்டாள் என்பதுதான் நாம் அறியக்கூடிய காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் பார்க்க வேண்டும் என்றால், அவள் ஒரு இரக்கம் இல்லாத பெண்மணியாக நாம் பார்க்கலாம். எப்படி என்றால், நாபோத் என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்து பக்கத்தில் ஆகாபினுடைய அரண்மனை இருந்தது. அதனால் அந்த ஆகாப் ராஜா அந்த நாபோத்திடம் அந்த திராட்சை தோட்டத்தை தரும்படியாகவும் அதற்கு விலை தான் திரும்ப தரும்படியாகவும் அது விலை பேசினான். ஆனால் அதற்கு நாபோத் மறுத்துவிட்ட காரணத்தினாலே, எனவே மனம் சோர்வடைந்தவனாக காணப்பட்ட அவனை திருப்திப்படுத்துவதற்காக இந்த யேசபேல் அந்த மன்னன் சார்பாக ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஊரில் உள்ள மூப்பர்களுக்கு அனுப்பி அவனை சதி செய்து கொலை செய்வதற்கான எல்லா வழிகளையும் மேற்கொண்டாள். எப்படி என்றால், ராஜாவை தூசித்ததாக ஒரு பொய் சாட்சியை எழுப்பி அவனுக்கு விரோதமாக சொல்ல வைத்து அதன் மூலமாக அவனை கல்லெறிந்து கொன்றாள். இந்த அளவுக்கு அவள் ஒரு இரக்கமில்லாத பெண்மணியாக காணப்பட்டாள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசியாகவோ தீர்க்கதரிசி ஆவி உடையவளாகவும் கள்ள தீர்க்கதரிசி ஆவி உடையவளாகவோ சொல்லப்படவில்லை. ஆனால் இவருடைய கேரக்டர் என்னன்னா, தன்னுடைய வழிபாட்டை மக்கள் மீது திணித்தாள், ஊழியக்காரர்களை பழிவாங்கினால், பில்லி சூனியம் செய்தால். ஒரு கேரக்டர் அடிப்படையில தான் அந்த யேசபேல் என்கிற பெண்மணி பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாள். ஆனால் அவளுடைய முடிவு எப்படி இருக்குது என்றால் பார்த்தால் மிகவும் பரிதாபமா இருக்கும். யேசபேல் எப்படி மரித்தாள் என்றால், எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யோசபாத்தின் மகனான யெகூ இஸ்ரவேல் தேசத்தின் மீது அரசனாக முடிசூட்டப்பட்டான். முடிசூட்டப்பட்ட பிறகு தன் தேசத்தை நோக்கி இஸ்ரவேலை நோக்கி வந்த பொழுது அவளை பார்ப்பதற்காக யேசபேல் பெண்மணி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்படி பார்க்கும் பொழுது கீழே இருந்து பார்த்த அந்த யெகூ அவள் பக்கத்தில் இருந்த 2-3 வேலைக்காரர்கள் நோக்கி அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டதாக பார்க்கலாம். அதன் விளைவாக இந்த யேசபேலுக்கு உதவியாக இருந்த அந்த 2-3 நபர்களே யேசபேலை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு படுகாயம் அடைந்து இறந்ததாக பார்க்கலாம். அவளை உடலை கூட அடையாளம் கண்டுபிடித்து அடக்கம் செய்ய முடியாத அளவுக்கு அவளுடைய பாடி சிதைந்து காணப்பட்டதாக 2 ராஜாக்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். யேசபேலுடைய முடிவு என்பது மிகவும் பரிதாபமான, ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு காரியமாக காணப்பட்டது. அவள் தன்னுக்கு கிடைத்த எச்சரிப்பு எல்லாம் மறந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த காரியத்தை நிமித்தமாக சரீரத்தை கூட அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டது. இது பழைய ஏற்பாட்டில் யேசபேலை பற்றியுள்ள காரியம். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வெளிப்படுத்த விசேஷத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த பெண்மணி யார் என்றால், அந்த சபையிலே இருந்த தன்னை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு பெண்மணி. இவள் போதிக்கின்ற உபதேசம் என்னவென்றால், சபை என்பது உலகத்தோடு ஒத்து போக வேண்டும், காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும், உலக மக்கள் கொண்டாடுகிற அந்த விழாக்களில் பங்கு வர வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை சமரசத்துக்கு நேராக நடத்துகின்ற ஒரு போதனையை போதித்தவள். ஏனென்றால் இந்த தியேத்ரா பட்டணம் என்பது ஒரு கமர்சியல் சிட்டி. இந்த தியேத்ரா பட்டணத்தில் இருந்துதான் லிடியா என்கிற பெண்மணி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கலாம். இதே இந்த பட்டணத்தில் தான் இந்த பெண்மணி தோன்றி சபையை கரைப்படுத்தினாள். இவள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த பட்டணம் ஒரு கமர்ஷியல் பட்டணமா இருந்தபடினாலே அங்குள்ள மக்கள் செழிப்பாக வாழ்வதற்கும் அடிப்படை தேவை சந்திப்பதற்கும் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் பயமில்லாமல் வாழ்வதற்கும் அவர்கள் உலகத்தோடு சில காரியங்களை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த சமரச கொள்கையை போதனையாக போதித்தாள். இதைத்தான் கர்த்தர் சாத்தானுடைய ஆழங்கள் என்று கர்த்தர் சொல்வதாக நாம் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். இந்த சாத்தானின் ஆழங்களை போதித்த அந்த பெண்மணியை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். சபையினுடைய யூனிக்னஸ் எதுல இருக்கு என்றால், சபை எந்த அளவுக்கு உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக காணப்படுகின்றதோ அதில் தான் அதனுடைய வெற்றி இருக்கிறது தவிர எல்லாரோடும் சமரசமாகி வாழ்கின்ற வாழ்க்கையில் சபையுடைய வெற்றி
வெற்றி காணப்படவில்லை. இவளுடைய போதனைகள் சமரசத்தை நோக்கி சென்றதாக பார்க்கலாம். எனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஏசேபேலுக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஏசேபேலுக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகளை பார்க்கலாம். 2 பேருமே பெண்மணிகள், 2 பேருமே சபைக்கு ஏதோ ஒரு வகையில் தீங்களித்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஏசேபேல் என்பது தீர்க்கதரிசி அல்ல. அவளை பற்றி அவள் ஏசேபேல் ஆவி என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவள் சபைக்கு வெளியே இருந்து வர ஆபத்துக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவுட் சைட் எனிமிஸ் இவங்கெல்லாம், எக்ஸ்டர்னல் எனிமிஸ். அதே வேளையில் வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்ட ஏசேபேல் என்பவள் சபைக்கு உள்ளே இருந்து தோன்றுகிற இன்டர்னல் எனிமிஸ். டாக்டரின் வைஸா சபையை கெடுக்கிற பாழாக்கிற உபதேசங்களை போதிக்கிற பெண்மணிக்கு அடையாளமாக காணப்படுகிறவள் இந்த ஏசேபேல் என்பவள். எனவே இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இவளும் ஒரு பெண்மணி, ஆனால் இவள் தீர்க்கதரிசி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவள். இந்த 2 ஏசேபேல்களையும் ஏன் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், சபைக்கு 2 வகையிலும் ஆபத்துகள் வரும். போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். வெளியிலிருந்து வர ஆபத்தும் முக்கியம், உள்ளே இருந்து வர ஆபத்தும் முக்கியம். இந்த 2 ஆபத்துகளையும் சமநிலையோடு பார்த்து அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2 ஏசேபேல்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2 ஏசேபேல்களும் ரியல் உமன், அது எந்த சந்தேகம் கிடையாது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க. அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.